அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் பங்குனி மாதத்தின் பௌர்ணமி திதியானது வருகிறது. ரொம்ப அபூர்வமான நாள், தவற விடாதீர்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு உள்ளபடியே இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. முதலில் அந்த பௌர்ணமி திதி ஆரம்பம் பார்த்திங்கன்னா நாளை, அதாவது 24ஆம் தேதி பகல் 11:16 ஆரம்பிச்சிடும். 25ஆம் தேதி பகல் 1:16 வரையில் நீண்டு இருக்கும். அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ முதலில் கிரிவலம் செல்பவர்கள், பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் இந்த நேரத்தில் போகலாம். பகல் 11:16 ஆரம்பித்து அடுத்த நாள் பகல் 1:16 வரையிலும் அந்த நேரம் இருக்குது. பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் செல்லலாம். இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம், 16வது கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பகல் 12:16 2:16 வரலும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது வரும். அந்த நேரத்தில் நம்ம இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் தீரும், வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் சிறப்பான விஷயம்னா, இந்த பங்குனி மாதத்தில் வர்ற பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் சேரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த நாளில் சிவபெருமானை வழிபடுறதும், முருகப்பெருமானை வழிபடுறதும், மகாலட்சுமி தேவியை வழிபடுறதும் ரொம்ப உத்தமமான விஷயம். இந்த வழிபாடுகளை 24, 25 அந்த 15 அந்த திதி இருக்கும்போது, பௌர்ணமி திதி இருக்கும்போது வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல தான் இந்த பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்பான விரதம். இந்த பௌர்ணமி விரதத்தை இருக்கிறவங்க 25ஆம் தேதி காலையிலேருந்து இருப்பாங்க. ஏன்னா விரதம் ஆரம்பிக்கிறது காலையில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால. இல்லை 24ஆம் தேதியே நாங்கள் காலையில் ஆரம்பித்து இரவு நிறைவு செய்து கொள்கிறோம் அப்படின்னாலும் செய்து கொள்ளலாம். ஏன்னா பௌர்ணமி பூஜை 24ஆம் தேதி இரவு நேரங்களில் ஆலயங்களில் நடைபெறும். அதனால் 24ஆம் தேதி காலையிலேருந்து விரதம் இருந்து இரவு நேரத்தில் முடிச்சுக்கிட்டாலும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் அம்பிகை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைய தினத்தை சொல்லலாம். அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பிகையின் ஆலயங்களுக்கு சென்று மாவிளக்கிட்டு அம்பிகையை வழிபாடு செய்வதும், அன்னதானங்களை அந்த நேரத்திலே செய்வதும் ரொம்ப சிறப்பான விஷயம். நீங்கள் எண்ணிய காரியத்தை ஈடேறச் செய்யும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சித்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா சித்தர் ஆலயங்கள் வீட்டில் இருக்க பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் இந்த பௌர்ணமி தினத்தில். அங்கே அந்த எனர்ஜியை உங்களால் உணர முடியும். அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் அன்னதானம் செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள். தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடை தானம், காலனி தானம் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. மறந்துடாதீங்க, பங்குனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிசக்தி வாய்ந்தது. முருகப்பெருமானுடைய அருளையும் சிவபெருமான் அருளையும் ஒருங்கே பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. அவர்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.